இதுநாள் வரை தங்கள் கூட்டணியில் தேமுதிகவின் வருகைக்காக காத்திருந்த திமுக தனது நிலைப்பாட்டை அதிரடியாக மாற்றியுள்ளது. தேமுதிகவுடன் பேச்சுவார்த்தையும் இல்லை, முன்னேற்றமும் இல்லை என்று திமுக தலைவர் கூறிய சில நாட்களிலேயே தேமுதிகவுக்கு வழங்கப்படும் என்று கருதப்பட்ட மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்பாளரையும் திமுகவே அறிவித்திருக்கிறது. இதற்கான காரணம் மற்றும் பின்னணி குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கும் என்ற எதிர்பார்ப்பு தொடர்ந்து நீள்கிறது. தேமுதிகவின் நிலைப்பாட்டை கணிப்பதற்குள் அக்கட்சி தலைவரின் அடுத்தடுத்த அறிவிப்புகளும் செயல்பாடுகளும் அந்த கணிப்புகளை பொய்யாக்கி வருகின்றன. இந்நிலையில் அடுத்த மாதம் விழுப்புரத்தில் நடைபெறவுள்ள தேமுதிக மாநாட்டை ஊழல் ஒழிப்பு மாநாடு என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு மக்களுடைய குறிப்பாக மிடில் கிளாஸ் இளைஞர்கள், குறிப்பாக இளைஞர்கள், இந்த புதிய ஓட்டர்கள், இவங்க எல்லாரும் தங்களுக்கு ஓட்டு போடுவாங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு நிச்சயமாக உருவாயிருக்கணும். ஆகவே அதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக தான் இந்த ஊழல் எதிர்ப்பு என்ற இந்த ஸ்லோகத்தை அவங்க உயர்த்தி பிடிக்கிறாங்க நான் நினைக்கிறேன். காங்கிரசும் பாஜகவும் தேமுதிகவை தம் பக்கம் இழுக்க பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்த சூழ்நிலையில் அந்த கட்சி திமுக கூட்டணியில் சேர்வதற்கே அதிக வாய்ப்பு இருந்ததாக கூறப்பட்டது. காரணம், தேமுதிக எதிர்பார்ப்பதாக கருதப்படும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை விட்டுத் தருவதுடன் கணிசமான மக்களவை தொகுதிகளையும் திமுக ஒதுக்கும் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் திமுகவின் இந்த அதிரடி முடிவு தேர்ந்த அரசியல் காய் நகர்த்தல் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகும். இது வரைக்கும் தேமுதிக கூட்டணிக்காக திமுக தான் இறங்கி போய் பேசிகிட்டு இருந்தது, இது எல்லாருக்குமே தெரியும். இந்த ராஜ்யசபா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே கூட 28ஆம் தேதிக்குள்ளே திமுக தேமுதிகவை எப்படியாவது வளைச்சிடும், ஒரு சீட்டு ராஜ்யசபா சீட்டை கொடுத்து அவர் உள்ளே இழுத்துப்பார்னு நினச்சாங்க. ஆனால் அதற்கு சற்று எதிர்மாறாக திமுக தன்னோட வேட்பாளரை அறிவித்தது என்பது இந்த கூட்டணி விவகாரத்தில் திமுகவோட கை தான் மேலோங்கி இருக்குது, தன்னோட டேர்ம்ஸில் தான் கூட்டணி அமையணுன்றதை கலைஞர் மீண்டும் ஒரு தடவை நிரூபிச்சிருக்காரு. தேமுதிகவின் ஆதரவை பெறாமலேயே மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிடுவதென்று திமுக தலைவர் எடுத்த முடிவின் மூலம் அவர் மறைமுகமாக மற்றுமொரு தகவலை தெரிவிப்பதாக கூறுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தேமுதிகவோட அந்த 21 எம்எல்ஏக்கள் இல்லைன்னா திமுகவுக்கு 23ஓட சேர்த்து ஒரு 3 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க. 26 ஜெயிக்க முடியாது, 31 மினிமம் வேணும். அதில் காங்கிரஸோட 5 எம்எல்ஏஸ் அவங்க ஆதரிச்சாங்கன்னா நிச்சயமாக சிவா ஜெயிச்சிடுவார். ஸோ அந்த காங்கிரஸ் உறவை மறைமுகமாக உள்ள இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். ஒட்டுமொத்தத்தில் மாநிலங்களவை தேர்தல் வேட்பாளராக திருச்சி சிவாவை அறிவித்ததன் மூலம் திமுக தலைவர் கருணாநிதி ஒரே கல்லில் 2 மாங்காயை வீழ்த்தியுள்ளார் என்பது அரசியல் பார்வையாளர்களின் கருத்தாகும். வேட்புமனுவை தாக்கல் செய்வதற்கும் அதை திரும்ப பெறுவதற்கும் 10 தினங்களுக்கு மேல் கால அவகாசம் உள்ள சூழ்நிலையில் மாநிலங்களவை தேர்தல் குறித்து திமுக தற்போது எடுத்துள்ள முடிவு என்பது திமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை வரவழைப்பதற்கான மற்றொரு முயற்சியாக இருக்கக்கூடலாம் என்று கருதுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் செந்திலுடன் அசீஃப்.